Praise the Lord and welcome you to Exodus Bible Study. இந்த நாளில் நம்ம சாப்டர் 26 and சாப்டர் 27 நம்ம மெடிடேட் பண்ணுவோம். Let us pray and start. எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்களுக்கு பரமபிதாவே, இந்த சாயந்தர வேளையில் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கிறோம். இந்த பொழுது எனக்கு கொடுத்ததான் நன்றி தகப்பனே. ஏசப்பா இப்போதும் கூட தகப்பனே, நாங்கள் ஒரு திருக்குறைய சேர்ந்து உங்களை ஆராதிக்க நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்களுடைய சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி. இதோட இந்த பொழுதை ஆசீர்வதிங்க. இந்த இருக்கிற ஸ்பீச்சை எல்லாரும் கேட்டு அதை தெரிந்து வாழ்விற்கு பயனுள்ளதாக இருக்கிறதுக்கு குறிப்பிடுங்க தகப்பனே. தேவனே, இன்னைக்கு வர முடியாதவங்களும் அடுத்ததான் அந்த ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு கேட்குமாறு நீங்கள் குறிப்பிடுங்க. ஒரு சான்ஸ் விளையாடி கொடுத்தது நன்றி தகப்பனே. இந்த ப்ரோக்ராம் நான் நடத்தணும். ஆமென். So next, let us hear a song from Ravi. Over to Ravi. இது சீவனே கெம்பீரி சங் பை பிரைஸ்லின் ஸ்டீஃபன். ஸோ சாங் உனக்காய் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடெழுந்தேன் இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே, இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. உனக்காய் மரித்தேன் ஆனாலும் சதா காலம் உயிரோடெழுந்தேன் இதோ ஜீவிக்கிறேன் என்றாரே, இயேசு ஜீவிக்கிறேன் என்றாரே. சியோனே கெம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்தரி, சியோனே கெம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்தரி. துதியே கணமே மகிமை செலுத்து, துதியே கணமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமேன் அல்லேலூயா. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே, சொன்னபடி அன்று உயிர் தெழுந்தாரே. வாக்கு மாறாதவரே, இயேசு சொல் தவறாதவரே, சொன்னபடி அன்று உயிர் தெழுந்தாரே. சியோனே கெம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்தரி, சியோனே கெம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்தரி. துதியே கணமே மகிமை செலுத்து, துதியே கணமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. சுத்த திருச்சபையே பறை சாற்றிடு நற்செய்தியை, சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தார். சுத்த திருச்சபையே பறை சாற்றிடு நற்செய்தியை, சாவையும் பேயையும் நோயையும் ஜெயித்தார். சியோனே கெம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்தரி, சியோனே கெம்பீரி சாலேமே நீ ஸ்தோத்தரி. துதியே கணமே மகிமை செலுத்து, துதியே கணமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார், ஆமென் அல்லேலூயா. நம்பிக்கையுள்ள வல்ல ஜீவ நல்ல மார்க்கம் இதுவே, நாமும் உயிர்த்து நாம் நர்த்தரை சேருவோம். நம்பிக்கையுள்ள வல்ல ஜீவ நல்ல மார்க்கம் இதுவே,
நாமும் உயிர்த்து நம் கர்த்தரை சேருவோம். சீயோனே கெம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி. சீயோனே கெம்பீரி, சாலேமே நீ ஸ்தோத்தரி. துதியே கனமே மகிமை செலுத்து. துதியே கனமே மகிமை செலுத்து. என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் அல்லேலூயா. ஆமென். தேங்க்யூ ரவி. அடுத்ததாகவும் நம்ம பைபிள் ஸ்டடி பார்ப்போம். இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோட பேசணும். நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆண்டவர் தாமே நம்மளை லீட் பண்ணுவாராக. இந்த நாளில் நம்ம வந்து மெடிடேஷனுக்கு எடுத்துக்கிட்ட சாப்டர் 26 அண்ட் 27th சாப்டர்ல 19th verse வரைக்கும் நம்ம பார்ப்போம். இந்த ஹோல் 2 சாப்டரோட ஹெட்டிங் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா த டென்ட் அண்ட் இட்ஸ் கோர்ட்யார்ட். நம்ம வந்து ஆசரிப்பு கூடாரம் பார்த்துட்டு இருக்கோம்ல. போன வாரம் நம்ம பார்த்தோம் ஆசரிப்பு கூடாரம் என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், அதை எப்படி பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. மேஜரா நம்ம ஆசரிப்பு கூடாரம்னு பார்த்தோம்னா 3 பார்ட்டிஷன்ஸா இருக்கும். ஒன்று வந்து பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், பிராகாரம், வெளிப்பிரகாரம் அப்படின்னு சொல்லி 3 மேஜர் போர்ஷனா இருக்கும். ஆசரிப்பு கூடாரம் அப்படிங்கும் போதே நமக்கு இது எல்லாமே தெரிஞ்சதுதான். அது வந்து பரலோகத்தோட ஒரு மாடலா இருக்கும். ஸோ இந்த நாள்ல நம்ம வந்து என்ன மெடிடேட் பண்ண போறோம்னா, அந்த ஆசரிப்பு கூடாரம் என்ன மெட்டீரியல் வச்சு அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க, என்ன லென்த் டைமென்ஷன் எப்படி இருக்கும், ஸோ அந்த காரியங்கள் நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போறோம். இதுல வந்து 26வது சாப்டர் வந்து கர்டன்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ். அந்த அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மூடுறதுக்கு கவரிங் மாதிரி பண்ணியிருப்பாங்கல்ல, மூடி மாதிரி பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ அந்த கர்டன்ஸ்லாம் எப்படி பண்ண ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு. அதோட ஃப்ரேம்ஸ் எப்படி வந்து அவங்க வச்சு அடிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம 26th சாப்டர்ல பார்ப்போம். 27th சாப்டரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1 to 8 verses வந்து நம்ம வந்து பலிபீடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி 9th verse to 19th verseல வந்து நம்ம அந்த பிராகாரம் வந்து எப்படி ஆண்டவர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்றாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு போர்ஷனா போவோம். சாப்டர் 26ல வந்து நான் சொன்ன மாதிரி அது ஃபுல்லாவே அந்த கர்டன்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ். இதுல நம்ம பிரிச்சுக்கலாம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல இருந்து 14th verse வரைக்கும் கவரிங்ஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத குறித்து எழுதப்பட்டிருக்கும். நீங்க பைபிள் கூட கையில வச்சுக்கோங்க. அது வந்து மச் பெட்டரா இருக்கும் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு. அதாவது மூடு திரைகள் அப்படின்னு சொல்லி நமக்கு தமிழ் பைபிள்ல போட்டிருக்கோம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை மூடுறதுக்கு மேல வந்து எப்படி வந்து அந்த கிளாத் மாதிரி எப்படி வச்சு அவங்க மூடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இதுல வந்து பார்க்க முடியுது. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4 லேயர் கவரிங் வந்து ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் லேயர் கவரிங் போட்டுட்டு அதுக்கு மேல செகண்ட் லேயர், தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர். ஸோ இந்த 4 லேயர் கவரிங்கும் வச்சு ஆசரிப்பு கூடாரம் மூடப்படணும் அப்படிங்கிறது மோசேக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இதுல நம்ம வந்து இந்த 14 வேர்சஸையும் இன்னும் பர்டிகுலரா ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல இருந்து 6th verse வரைக்கும் ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கவரிங் பத்தி சொல்லப்பட்டிருக்கும். 7th verseல இருந்து 12th verse வரைக்கும் செகண்ட் லேயர் ஆஃப் கவரிங் அண்ட் 13th verseல அந்த தேர்ட் லேயர், ஃபோர்த் லேயர் கவரிங் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கவரிங் ஃபர்ஸ்ட் முடிப்போம். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா துணி, நம்ம கிளாத்னால பண்ணப்பட்ட கவரிங். இது நம்ம ஃபர்ஸ்ட் வேர்ஸ்லயே பார்த்தோம் அப்படின்னா திரிந்த மெல்லிய பஞ்சு நூலினாலும் இளநீல நூலினாலும் இரத்தாம்பர நூலினாலும் சிவப்பு நூலினாலும் நெய்யப்பட்ட 10 மூடு திரைகளால் வாசத்தலத்தை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு தெரிஞ்ச மாதிரியே ப்ளூ கலர் த்ரெட், பர்பிள் கலர் த்ரெட், ஸ்கார்லெட் த்ரெட், இது 3 த்ரெட்டும் அந்த லினன்ல வந்து ஃபைனா அதை வந்து கிரியேட் பண்ண அந்த மெட்டீரியலால 10 மூடு திரைகள், 10 பீஸ் ஆஃப் கிளாத்திங் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு இதுல எப்படி இருக்கும் அப்படின்னா 2வது வசனத்துல பார்த்தோம்னா அந்த மூடு திரைகள் இருக்கு இல்லையா, அந்த கவரிங் வந்து 28 முழ நீளம், அதோட லென்த் வந்து 28. அதே மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதோட வித்து வந்து 4 அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதே மாதிரி அந்த 10 மூடு திரைகளுமே ஒரே அளவா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் நம்ம தேர்ட் வேர்சஸ்ல எல்லாம் பார்த்தோம்னா அந்த 10 மூடு திரைகளும் வந்து
அதுல 5 5 அத வந்து ஆண்டவர் வந்து சேர்க்க சொல்லியிருப்பார். 10 இருக்கு அப்படின்னா 5 மூடுத்திரையும் ஒண்ணா அவங்க வந்து ஸ்டிச் பண்ணிடுவாங்க. அடுத்த 5 வந்து ஒண்ணா கம்பைன் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு அப்படின்னா பிராக்டிகலா பார்த்தா அவங்க வந்து அந்த வனாந்திரத்துல தானே இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையுமே தூக்கிட்டு போகணும். ஸோ கேரி பண்ணா செம்ம வெயிட்டா இருக்கும் இல்லையா? அது ரொம்ப ஹெவியா இருக்கும். எல்லாரும் தூக்கிட்டு போக கஷ்டமா இருக்கும். 10யுமே ஒண்ணா சேர்த்தோம்னா. ஸோ அதனால ஆண்டவர் தான் அந்த 5 ஒரு செட்டா கம்பைன் பண்ணிட்டு இன்னொரு 5 இன்னொரு செட்டா கம்பைன் பண்ணிட்டா கேரி பண்ண ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறது இதோட பிராக்டிகலான திங். ஸோ அதை தான் தேர்ட் வேர்ஸ்ல பார்க்கலாம். 5 மூடுத்திரைகளை ஒன்றாக இணைத்து மற்ற 5 மூடுத்திரைகளை ஒவ்வொன்றோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு ரொம்ப டைம் ஆகும். அதனால நான் ஒவ்வொரு வசனத்துலயும் என்ன இருக்குங்கிறத சொல்றேன். நீங்க பைபிள் பக்கத்துல வச்சு அதை நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். அதே மாதிரி 4th வேர்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து இது ஒரு செட்டு இது ஒரு செட்டா 2 செட்டை நம்ம மூடுத்திரைகளை வந்து அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு செட் ஆஃப் அந்த கவரிங்ல ஒரு சைட்ல லூப் மாதிரி நம்ம கிரியேட் பண்ண சொல்லுவாரு. அது வந்து 4th வேர்ஸ்ல இருக்கும். ஒரு மூடுத்திரையின் ஓரத்தில் இளநீல நூலால் காதுகளை உண்டு பண்ணு. காதுகளையும் போது அந்த லூப் மாதிரி கிரியேட் பண்ண சொல்றாரு. அதே மாதிரி மற்ற மூடுத்திரையோட ஓரத்திலையும் நீங்க வந்து லூப் வந்து கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது இது வந்து எப்படி அப்படின்னா அந்த லூப் கிரியேட் பண்ண பிறகு அந்த 2 லூப்பையும் யுனைட் பண்றதுக்கு ஒரு ஹூக் மாதிரி நடுவுல 50 ஹூக் வச்சு இது எல்லாத்தையும் வந்து ஹூக்கை வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபுல் கவரிங் ஒரு ஃபுல் கர்டன் மாதிரி நம்ம பாத்துக்கலாமே. நம்ம கர்டன் எல்லாம் போடுவோம்ல, அந்த ஃபுல் கர்டன் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து வந்துடும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து இங்க சொல்றாரு. அதே மாதிரி 6th வேர்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 50 பொன் கொக்கிகளை பண்ணி மூடுத்திரைகளை ஒன்றோடு ஒன்று அந்த கொக்கிகளால் இணைத்து விடுவாயாக, அப்பொழுது அது ஒரே வாசஸ்தலமா இருக்கும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் கவரிங். யூஸ்வலி இந்த டாபர்னாக்கிள் ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து பார்க்கலன்னா அந்த அளவுக்கு புரியாது. நான் வீடியோவும் ஷேர் பண்றேன். நம்ம இதை பார்த்துட்டு அப்படியே வேர்சஸும் பார்த்துட்டு சைட் பை சைட் வீடியோவும் நம்ம வந்து பார்ப்போம். Moreover, thou shalt make the tabernacle with 10 curtains of fine twined linen, and blue, and purple, and scarlet, with cherubims of cunning work shalt thou make them. The length of one curtain shall be 8 20 cubits, and the breadth of one curtain 4 cubits, and every one of the curtains shall have one measure. The 5 curtains shall be coupled together one to another, and other 5 curtains shall be coupled one to another. And thou shalt make loops of blue upon the edge of the one curtain, from the selvage in the coupling. And likewise shalt thou make in the uttermost edge of another curtain, in the coupling of the second. 50 loops shalt thou make in the one curtain, and 50 loops shalt thou make in the edge of the curtain that is in the coupling of the second, that the loops may take hold one of another. And thou shalt make 50 taches of gold, and couple the curtains together with the taches, and it shall be one tabernacle. And thou shalt make. ஸோ நம்ம அடுத்ததா இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் கவரிங் முடிஞ்சிச்சு. அடுத்த லேயர் நம்ம பார்த்தோம்னா 7வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த லேயர் கவரிங் எதனால பண்ணணும் அப்படின்னா ஆட்டு மயிரினால் 11 முடிகளை உண்டு பண்ணுவாயாக அப்படின்னு சொல்றாரு. நம்ம இந்த வீடியோல கூட பார்த்தோம்னா இங்க வந்து ஆக்சுவலா 11 பீசஸ் இருக்கும். ஸோ இந்த 11 பீசஸ் வந்து எப்படி பண்ண சொல்லுவார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 5 பீசஸை வந்து கம்பைன் பண்ணிடணும். அடுத்ததா 11ல 5 + 6 கம்பைன் பண்ண சொல்றாரு. ஒரு செட்டு வந்து 5 பீஸ் கம்பைன் பண்ணிருக்கணும். அடுத்தது வந்து 6 பீஸை கம்பைன் பண்ணி இன்னொரு செட்டு. ஆஸ் யூஷுவல் நம்ம போன கவரிங் அந்த லேயர் பார்த்த மாதிரியே இதுலயும் என்ன பண்ணோம்னா ஒரு எண்டில் வந்து அந்த லூப்ஸ் கிரியேட் பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு செட்டுக்கு இன்னொரு எண்ட்ல லூப்ஸ் கிரியேட் பண்ணணும். ஃபைனலி ஒரு ஹூக் போட்டு அதை வந்து யுனைட் பண்ணிடுவாங்க. இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் லேயர் கவரிங்கோட ஹூக்ஸ் வந்து கோல்டுல பண்ண சொல்லியிருப்பாரு. நம்ம 6வது வசனத்துல பார்த்தோம்னா 50 பொன் கொக்கிகளை பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதே இது செகண்ட் லேயர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வெண்கல கொக்கிகளை பண்ணுன்னு சொல்லியிருப்பாரு. இது 11வது வசனத்துல இருக்கும். ஓகேவா?
ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா இப்போ வந்து ஆல்ரெடி உள்ளது வந்து 10 பீஸு. ஸோ மொத்தமா நம்ம பார்த்தோம்னா அதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 28, வித் வந்து 4ன்னு பார்த்திருப்போம்ல. ஆனா இந்த லேயருக்கு பார்க்கும்போது 8வது வசனத்துல பார்த்தோம்னா இதோட லென்த் வந்து இந்த செகண்ட் லேயரோட லென்த் 30. அதே மாதிரி நம்ம வித் பார்த்தோம் அப்படின்னா 4 அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அப்ப அது எப்படி எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அப்படிங்கும்போது அது எதுக்காக அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். 9வது வசனத்துல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நாம பாக்குறோம்ல இந்த வீடியோல பாக்குற இந்த பீசஸ் ஃபர்ஸ்ட் 5 செட்டை கம்பைன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் உள்ள 6 செட்டை கம்பைன் பண்றோம்ல. அப்ப அந்த 6ஆம் மூடி, அந்த 6வது மூடு திரை வந்து என்ன எப்படி இருக்கணும் அப்படின்னா முகப்பிற்கு முன்னே மடித்து போடுவாயாக. அதாவது டேபர்நாக்கிளோட நம்ம என்ட்ரன்ஸ் இருக்கும்ல, ஸோ அதுல வந்து மடிச்சு மேல வந்து மடிச்சு போட்டுரு அப்போ அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகேவா? அதே மாதிரி நம்ம இங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா இதுல நல்லா நம்ம பிராக்டிக்கலா நோட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் உள்ளது வந்து 28 அதோட லென்த். அப்ப 28 லென்த் உள்ளதை அப்படியே டேபர்நாக்கிள் மேல போட்டோம்னா ஒரு பர்டிகுலர் லென்த்துக்கு நம்ம அந்த ஹைட்டோட இது வந்து பர்டிகுலர் லென்த் கவர் ஆகும். அப்ப இது பார்த்தோம்னா 30. அப்போ 30 நீளம் 30 முழம் நீளம் அப்படிங்கும் போது எக்ஸ்ட்ரா வரும் இல்லையா? ஸோ அப்ப அதை எப்படி டேக்கிள் பண்ணா அவர் எப்படி சொல்லுவார் அப்படின்னா லெஃப்ட் சைட்ல வந்து 1 அடி 1 முழம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கணும், ரைட் சைட்ல 1 முழம் எக்ஸ்ட்ரா வர மாதிரி அந்த மூடியை வந்து போடணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதுதான் வந்து செகண்ட் லேயர் கவரிங். இதுவுமே நம்ம இந்த வீடியோ கண்டினியூஷன் பார்ப்போம். Make curtains of goat's hair to be a covering upon the tabernacle. 11 curtains shalt thou make. The length of one curtain shall be 30 cubits, and the breadth of one curtain 4 cubits. And the 11 curtains shall be all of one measure. And thou shalt couple 5 curtains by themselves, and 6 curtains by themselves, and shalt double the 6th curtain in the forefront of the tabernacle. And thou shalt make 50 loops on the edge of the one curtain that is outmost in the coupling, and 50 loops in the edge of the curtain which coupleth the second. And thou shalt make 50 taches of brass, and put the taches into the loops, and couple the tent together, that it may be one. And the remnant that remaineth of the curtains of the tent, the half curtain that remaineth, shall hang over the backside of the tabernacle. And a cubit on the one side, and a cubit on the other side of that which remaineth in the length of the curtains of the tent. It shall hang over the sides of the tabernacle on this side and on that side, to cover it. And thou shalt make a covering. ஸோ இந்த செகண்ட் லேயர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி சைடில் லெஃப்ட் சைடில் 1 முழம் எக்ஸ்ட்ரா இருக்கும், ரைட் சைடில் 1 முழம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதே மாதிரி நம்ம இதோட வித்து வந்து அதிகமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் லேயரை விட. ஸோ ரிமைனிங் உள்ள போர்ஷன் எல்லாமே பின்னாடி பக்கத்தில் ஜஸ்ட் அது வந்து அப்படியே தொங்க விட்ட மாதிரி அப்படியே போட்டுடணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் 2 லேயர்ஸ். அதுக்கப்புறம் தேர்ட் லேயர் கவரிங், ஃபோர்த் லேயர் கவரிங், இது ரெண்டும் 14வது வசனத்துல இருக்கும். சிவப்பு தீர்ந்த ஆட்டுக்கடா தோலினால் கூடாரத்திற்கு ஒரு மூடியையும் அதன் மேல் தகசு தோளால் ஒரு மூடியையும் உண்டு பண்ணுவாயாக அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கும். அதாவது ராம் ஸ்கின் டைட் இன் ரெட் கலர்ல அதை டை பண்ணி அதை வந்து தேர்ட் லேயர் கவரிங்கா போட்டிருப்பாங்க. அதுதான் நம்ம இப்ப வீடியோல பார்த்துட்டு இருக்கிறது. அதுக்கப்புறமா இந்த லேயர், இது வந்து 3வது லேயர். இதுக்கு மேல 4வது லேயரா ஒரு லேயர் போடுவாங்க. அது வந்து ஆக்சுவலா தகசு தோல் அப்படின்னு தமிழ்ல போட்டிருக்கு, இங்கிலீஷ்ல வந்து பேக்கர் ஸ்கின் அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது அது இன்னும் நல்லா பார்த்தா அது ஹீப்ரூ டிரான்ஸ்லேஷன்ல சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆக்சுவலி அது பார்த்தோம்னா ஹை குவாலிட்டி லெதர், அந்த ஹை குவாலிட்டி லெதர் மெட்டீரியல்னால அதோட அந்த லாஸ்ட் லேயரை வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து ஆண்டவரோட இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா இவங்க நல்ல ஒரு பயங்கரமான ஒரு வில்டர்னஸ்ல இருக்காங்க. செம்ம வெயில் அடிக்கும், செம்ம குளிர் இருக்கும், நம்ம தண்ணி படுதோ என்ன ஆனாலுமே இந்த 4 லேயர்ஸ் அதை தாண்டி அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள எந்த ஒரு இதுவுமே வராது. அந்த ப்ரொடெக்ஷன் வந்து ஆண்டவர் வந்து எப்படி கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நம்ம இதுல ஆச்சரியமா நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த தேர்ட் லேயர் ஃபோர்த் லேயரும் நம்ம பார்த்து முடிச்சிருவோம்.
அதுக்கப்புறம் அடுத்த போர்ஷன் போகும். For the tent of ram skins dyed red, and a covering above of badger's skins. And thou shalt make boards. ஓகே, ஸோ இது வந்து நம்ம கவரிங்ஸ். ஸோ அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா இதே சாப்டரோட 15வது வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் போர்ட்ஸ் அண்ட் சாக்கெட்ஸ் எப்படி எப்படி ஆண்டவர் பண்ண சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஜஸ்ட் வெறும் அந்த கவரிங், அந்த கர்டன்ஸ் மட்டும் தானே பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு கீழே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த வாசஸ்தலம், இந்த டேபர்நாக்கிள் வந்து எப்படி நிற்கும், அது ஒரு ஸ்ட்ரக்சர் வேணும் இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி அப்படின்னா அது வந்து பலகை வச்சு பண்ண சொல்றாரு. அந்த பலகை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னா சித்திம் மரத்தால் உண்டு பண்ணுவாயாக. இது 15வது வசனத்துல இருக்கும். 26வது அதிகாரம் 15வது வசனத்துல இருக்கும். ஸோ 16வது வசனத்துல இருந்து நம்ம பார்த்தோம்னா அந்த பலகையோட டைமென்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா 10 முழம் நீளமா இருக்கணும், 1.5 முழம் அகலமா இருக்கணும். அதே மாதிரி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒண்ணு அது வந்து கனெக்ட் ஆகுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கீழே வந்து கழுந்துகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கழுந்துகள் எதுக்கு அப்படின்னா நம்ம பேஸா ஒன்னு செட் பண்ணுவோம்ல, கீழே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி வச்சா அந்த உட்டு வந்து எங்க போய் நிற்கும். இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் வந்து கார்பெண்டர் ஒர்க் நடக்கும்போது பார்த்துப்போம், ஒரு அதாவது நம்ம நார்மல் ஸ்கொயர் பீஸ்ல ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரியோ ஒரு பா ஷேப்லயோ ஒன்று வச்சிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா போய் ஃபிட் ஆகுறதுக்கு அங்க போய் ஜஸ்ட் அந்த இன்னொரு பீஸ் ஆஃப் வுட்ல ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல்ல போய் இதை ஜஸ்ட் இன்சர்ட் பண்ணி நம்ம நிப்பாட்டினோம்னா அது ஒரே பீஸா நமக்கு கிரியேட் ஆன மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி 2 கழுந்துகள் ஒவ்வொரு பலகை கீழையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம 17th verseல வந்து சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி 18வது வசனம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எந்த சைடு பண்ண சொல்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தெற்கு திசையில இது எல்லாத்தையும் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் சவுத் அந்த வால் மாதிரி நம்ம வச்சுக்கலாமே, இந்த டேபர்நாக்கிளோட ஒரு சைடு, அது ஆக்சுவலி வால் கிடையாது, இந்த போர்டு வச்சு நிப்பாட்டுற அந்த சைடு இருக்குல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் சவுத் சைட்ல வந்து நம்ம பண்ணி முடிச்சிடணும். அதுதான் 18வது வசனத்துல இருக்கும். வாசஸ்தலத்துக்கு செய்யப்படுகிற பலகைகளில் 20 பலகை தெற்கே தென் திசைக்கு எதிராக நிற்க வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 19வது வசனத்துல அந்த கீழே பலகையெல்லாம் பண்ணிட்டோம். இது வந்து நிக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி சம்திங் வேணும் இல்லையா, ஒரு பேஸ் வேணும்ல. அது வந்து எப்படி அப்படின்னா ஒரு வெள்ளி பாதங்கள் பண்ணணும். ஸோ அது வந்து சில்வர்ல இருக்கும். அந்த சில்வர்ல அந்த பாதங்கள் பண்ணி, ஸோ அந்த பாதங்கள் மேல இந்த உட்டன் அந்த பலகை இருக்குல்ல, அந்த பலகையை நிப்பாட்டணும்னா அது வந்து ஒரு வால் ஸ்ட்ரக்சர்ல அங்க வந்து கிரியேட் ஆயிடும். கரெக்டா? ஸோ அதுதான் வந்து இங்க வந்து சொல்லப்படுது. ஸோ இப்ப நம்ம பார்த்தோம்னா ஒரு பீஸ் ஆஃப் வுட்டுக்கு 2 கழுந்துகள் இருக்கும். ஓகேவா? அந்த டெனன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ ரெண்டு டெனன் இருக்கும். கீழே வந்து பேஸ் நமக்கு நிப்பாட்டுறதுக்கு ஒரு சாக்கெட் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு பேஸ் இருக்கும். ஸோ அதுல வந்து என்ன அப்படின்னா அந்த டெனன்ஸை கொண்டு போய் இன்சர்ட் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு வால் மாதிரி அழகா நமக்கு வந்து அது கிரியேட் ஆயிடும். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது சவுத் சைடு முடிக்க சொல்றாரு. அப்புறம் 20வது வசனத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மறுபக்கம், அதாவது நார்த்தன் சைடு வடபுறத்துலயும் இதே மாதிரி அப்படியே எக்ஸாக்ட்லி சேம் 20 பலகை அங்க வைக்கணும். அதுக்கும் 40 பாதங்கள் உண்டு பண்ணணும். ஒரு பாதத்தின் கீழ் ஒரு பலகையின் கீழ் 2 பாதங்களும் மற்ற பலகையின் கீழ் 2 பாதங்களும் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்துக்கு இது 2ம் முடிஞ்சிருச்சா, சவுத் நார்த் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவலா 22வது வசனத்துல பார்த்தோம்னா மேற்புறத்துக்கு 6 பலகைகள் இருக்கும். ஆக்சுவலா இது தமிழ் வர்ஸ்ல வந்து மேற்புறம் இருக்கும். அது என்ன அப்படின்னா வெஸ்ட் சைடு, அதுதான் வந்து மேற்புறம்னு சொல்லப்பட்டிருக்கும். வெஸ்ட் சைட்ல நம்ம பார்த்தோம்னா 6 பலகை இதே இதுல வைக்கணும். ஒரு பலகை அப்படின்னா அதுக்கு 2 கழுந்துகள், கீழே அதுக்கு வந்து ஒரு சில்வர்ல வந்து ஒரு பேஸ் வந்து வைக்கணும். ஸோ இதை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதோட நம்ம வெஸ்ட் சைட்ல வைக்கிறோம்ல 6 பலகை, அதோட எண்டுல பார்த்தோம் அப்படின்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பலகை வந்து வச்சு அந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ 24வது வசனத்துல இது வந்து இருக்கும். அவைகளுக்கு கீழே இணைக்கப்பட்டிருக்க வேண்டும், மேலேயும் ஒரு வளையத்தினால் இசைக்கப்பட்டிருக்க வேண்டும், 2 மூலைகளுக்கும் அப்படியே இருக்க வேண்டும், அவைகள் 2 மூலைகளுக்கு ஆகும். இதுதான் அந்த வெஸ்ட் சைட் சொன்னேன்ல. ஸோ நம்ம ஒரு பா ஷேப் சொன்னோம் அப்படின்னா அந்த எண்ட் ஆஃப் போர்ஷன் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத அங்க வந்து ஆண்டவர் வந்து சொல்றாரு. 25வது வசனத்துலயும் இதுதான் இருக்கும். அந்தபடி 8 பலகைகள் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பலகையின் கீழ் 2 ரவி எதுன்னு சொன்னீங்க?
இல்ல இரண்டு இரண்டு பாதங்களுக்காக 16 வெள்ளி பாதங்களும் இருக்க வேண்டும். ஸோ இதுதான் வந்து அந்த போர்ட்ஸ் அண்ட் சாக்கெட் கன்ஸ்ட்ரக்ஷன். இதையுமே நம்ம வீடியோவா நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு அது இன்னும் கிளியரா புரியும். For the tabernacle of shittim wood, standing up. 10 cubits shall be the length of a board, and a cubit and a half shall be the breadth of one board. 2 tenons shall there be in one board, set in order one against another. Thus shall thou make for all the boards of the tabernacle. ஸோ நான் சொன்ன மாதிரி ஆக்சுவலாக இது என்னோட கர்சர் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு போர்டு அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்குல்ல, இதுதான் அந்த கழுந்துகள், டெனான். ஸோ இந்த டெனான் வச்சு தான் நம்ம கீழே வைக்க போற அந்த பேஸ் கூட நம்ம வந்து அதை வந்து அட்டாச் பண்ணுவோம். ஸோ தட் அது ஸ்ட்ராங்கா நிற்கும் இல்லையா, கீழே விழாம நிற்கிறதுக்காக. And thou shalt make the boards for the tabernacle, 20 boards on the south side southward. And thou shalt make 40 sockets of silver under the 20 boards, 2 sockets under one board for his 2 tenons, and 2 sockets under another board for his 2 tenons. And for the second side of the tabernacle on the north side there shall be 20 boards, and there 40 sockets of silver, 2 sockets under one board, and 2 sockets under another board. And for ஸோ இதுலயும் அதே மாதிரி இந்த சாக்கெட் சொல்றாங்கல்ல, அதுதான் நமக்கு தமிழ்ல இந்த வெள்ளி பாதங்கள் இருக்கும். தமிழ் பைபிள் யூஸ் பண்றவங்க வெள்ளி பாதங்கள்னால நீ அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ அதுதான் இந்த சில்வர் சாக்கெட் அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ ஆண்டவர் எவ்வளோ அழகா நமக்கு வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை எவ்வளோ கிளியரா அவர் வந்து மோசைக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கறத இங்க பார்க்க முடியுது. ஸோ கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன் பிளஸ் இது வந்து அவருக்கு அந்த மலையில வந்து காண்பிக்கப்பட்ட மாதிரியாகவும் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியும். இது வந்து மேற்புறத்தில்னு தமிழ் பைபிள்ல இருக்குல்ல, இந்த வெஸ்ட் சைடு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப நம்ம விஷுவலா பார்த்துட்டு இருக்கோம். The sides of the tabernacle westward thou shalt make 6 boards, and 2 boards shalt thou make for the corners of the tabernacle in the 2 sides. And they shall be coupled together beneath, and they shall be coupled together above the head of it unto one ring. Thus shall it be for them both. They shall be for the 2 corners. And they shall be 8 boards, and their sockets of silver 16 sockets, 2 sockets under one board, and 2 sockets under another board. And thou shalt make bars of shittim wood. இது வந்து நம்மளோட அந்த போர்ட் பலகை எப்படி பண்ணணும், அதே மாதிரி கீழே அந்த பாதங்கள் சாக்கெட்ஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸ்பிளனேஷன். அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா 26வது அதிகாரத்துல 26வது வசனத்துல இருந்து 30வது வசனம் வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா தாழ்பால்கள் எப்படி வந்து செய்யணும் அப்படின்னு நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். 26வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா வாசஸ்தலத்தோட ஒரு பக்கத்து பலகைகளுக்கு 5 தாழ்பால்கள் இருக்கணும், அதே மாதிரி மறுபக்கத்து பலகைகளுக்கு தாழ்பால்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். இதுல வந்து என்ன அப்படின்னா பார் மாதிரி, அதாவது இந்த போர்டுல இருந்து அந்த போர்டு வரைக்கும் ஜஸ்ட் ஒரு பார் மாதிரி அங்க வச்சு அதுக்கு வந்து நமக்கு ஒரு பிடிக்கிறதுக்கு ஒரு ஹூக் மாதிரி ஒண்ணு வச்சு அதை வந்து அடிச்சிருப்பாங்க. ஐ திங்க் இது வந்து இன்னும் வந்து அந்த போர்டை வந்து ஸ்ட்ராங்கா பிடிச்சு நிறுத்தும். ஏன்னா நம்ம நல்லா பார்த்தோம்னா இது எல்லாமே தனித்தனி பீஸ் தானே, ஒவ்வொரு பீஸ் பலகை எடுத்து அது ஒன்னா சேர்த்து ஒரு வால் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. கீழே ஓகே பேஸ்க்கு அந்த சாக்கெட் இருக்கு, பட் இது எப்படி நிக்கும், ஸ்ட்ராங்கா இருக்காது இல்லையா, பலகை தனித்தனியா பலகை தானே. ஸோ அதை ஒன்னா இணைக்கிறதுக்கு இந்த தாழ்பால்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத வந்து இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நம்ம 27ல பார்த்தோம் அப்படின்னா 5 தாழ்பால் இந்த சைடும், நார்த்தன் சைடுக்கு 5 தாழ்பால், சதன் சைடுக்கு 5 தாழ்பால். அதே மாதிரி நம்ம பின்னாடி மேற்புறத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மேற்புறம் போது நம்ம எப்படி சொன்ன மாதிரி அந்த வெஸ்ட் சைட்ல உள்ள அந்த போர்டுக்குமே 5 தாழ்பால் வந்து பண்ணணும். இதுல நம்ம பார்த்தோம்னா 5 தாழ்பால்ல நடு தாழ்பால் வந்து எப்படி இருக்கும்னா எண்ட் டு எண்ட் இருக்கும். அந்த போர்டோட லெஃப்ட் எண்ட் டு ரைட் எண்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டா ஃபுல் ஸ்ட்ரக்சரா அந்த தாழ்பால் வந்து போகணும் அப்படிங்கிறது 28வது வசனத்துல இருக்கு. அதே மாதிரி இந்த பலகை இருக்குல்ல, எல்லா பலகையும் அவங்க எல்லாம் இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரக்சரா போட்டு தாழ்பால்லாம் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா எல்லாமே வந்து பொன் தகட்டால் மூடணும். மூடிட்டு அந்த வளையங்கள், இந்த வளையெல்லாம் இந்த தாழ்பால்ல பிக்ஸ் பண்றதுக்கு ஒரு வளையங்கள் வச்சிருப்பாங்கல்ல, அதையுமே பொன்னால அதை வந்து பண்ணி அதை வந்து எல்லா தாழ்பாலையும் பொன் தகட்டால் மூடணும். இந்த தாழ்பால் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா
சீத்தி மரத்தால பண்ணப்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஃபைனலி வந்து 30வது வசனத்துல ஆண்டவர் வந்து திருப்பியும் அதை வந்து இன்சிஸ்ட் பண்றாரு. இவ்விதமாக மலையின் மேல் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே வாசஸ்தலத்தை நிறுத்துவாயாக அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த தாழ்பால் எப்படிங்கிறதையும் நம்ம வந்து ஒன்ஸ் வீடியோவா பார்ப்போம். 5 for the boards on the one side of the tabernacle, and 5 bars for the boards on the other side of the tabernacle, and 5 bars for the boards of the side of the tabernacle for the 2 sides westward. And the middle bar in the midst of the boards shall reach from end to end. And thou shalt overlay the boards with gold, and make their rings of gold for places for the bars, and thou shalt overlay the bars with gold. And thou shalt rear up the tabernacle according to the fashion thereof which was showed thee in the mount. And thou shalt... ஓகே, இப்போ இந்த வெளியில உள்ள ஸ்ட்ரக்சர் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அடுத்ததான் நம்ம வந்து 31வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் வெயில் எப்படி பண்ணணும், நமக்கு வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் நடுவில் ஒரு வெயில் இருக்கும்ல, ஸோ அந்த இதை எப்படி கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்து சொல்றாரு. ஸோ இது நம்ம பார்த்தோம்னா இந்த திரைச்சீலை, இது வந்து நல்லாவே எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆண்டவர் சிலுவையில் அறையும் போது திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் 2ஆக கிழிக்கப்பட்டது அப்படின்னு எழுதியிருக்கோம்ல. ஸோ அந்த திரைச்சீலை நம்ம அந்த வேதத்துல ஆண்டவரோட சிலுவையில் அறையப்படும் போது எழுதப்பட்டது வந்து ஆலயத்துல உள்ளது. இது வந்து ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிற அந்த வெயிலோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இது நம்ம பார்த்தோம்னா ஆஸ் யூஷுவல் இதுவும் வந்து இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் ப்ளூ கலர், பர்பிள் கலர், ஸ்கார்லட் கலர் த்ரெட்ல லினன் மெட்டீரியல் அதை வந்து வீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலயுமே விசித்திர வேலையாக அந்த கேருபீன்கள் வந்து அவங்க அதுல வந்து விசித்திர வேலையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. மேபி அது எம்ப்ராய்டரி மாதிரி பண்ணுவாங்களா சம்திங், அதை வந்து அவங்க வந்து அங்க கேருபீன்கள் அந்த ஸ்ட்ரக்சர் அங்க வந்து அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீத்தி மரத்தினால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 4 தூணை பண்ணி அதை வந்து அந்த வெயில தொங்க விடுறதுக்கு அந்த தூண் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து 32வது வசனத்துல இருக்கும். அந்த தூண் பண்றாங்கல்ல, அதுக்கு வந்து 4 வெள்ளி பாதங்கள் இருக்கும் அந்த தூண்களை பிடிச்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி மேல நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொக்கி இருக்கும், அந்த கொக்கி எல்லாம் பொண்ணுனால பண்ணிருப்பாங்க. சோ அதுலதான் வந்து இந்த வெயில தொங்க விடுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும். சோ 33ல பார்த்தோம்னா கொக்கிகளின் கீழே அந்த திரைச்சீலையை தொங்க விட்டு சாட்சி பெட்டியை அந்த திரைச்சீலைக்குள்ளே வைப்பாங்க. இதுக்கப்புறம் நமக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த வெயில் போட்டுட்டாங்க அப்படின்னா அது எதுக்கு அந்த வெயில் போடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ரிப்பீட் பண்றேன். எதுக்கு அப்படின்னா பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிறதுக்கு, அது வந்து ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ற மாதிரி. சோ அந்த வெயிலுக்கு பின்னாடி உள்ள போர்ஷன் எல்லாமே மகா பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு வெயிலுக்கு முன்னாடி உள்ள போர்ஷன் இப்ப நம்ம வீடியோல பாக்குறதுல ஒரு நடுவில் ஒரு வெயில் போட்டோம்னா அதுக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா, அந்த பர்டிகுலர் போர்ஷன்ல வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கிருபாசனத்தை வைப்பாங்க. அங்கதான் வந்து அந்த பெட்டி இருக்கும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி உள்ள போர்ஷன்ல என்ன இருக்கும், திரைக்கு புறம்பாக என்ன இருக்கும் நம்ம அப்படின்னா அந்த மேஜைகள், அதே மாதிரி மேஜையில சமூக தப்பங்கள் வைப்பாங்கல்ல அந்த மேஜை இருக்கும், குத்து விளக்கு இருக்கும். இது எல்லாமே எங்க இருக்கும்னா அந்த வெயிலுக்கு முன்னாடி உள்ள போர்ஷன்ல இருக்கும். ஸோ அந்த ஸ்பிளிட் பண்றதுதான் அங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகே, இதுதான் நம்ம வந்து வீடியோலயுமே பார்ப்போம். அடுத்து Make a veil of blue and purple and scarlet and fine twined linen of cunning work, with cherubims shall it be made. And thou shalt hang it upon the 4 pillars of shittim wood, overlaid with gold. Their hooks shall be of gold, upon the 4 sockets of silver. And thou shalt hang up the veil under the taches, that thou mayest bring in thither within the veil the ark of the testimony. And the veil shall divide unto you between the holy place and the most holy. And thou shalt put the mercy seat upon the ark of the testimony in the most holy place. And thou shalt set the table without the veil, and the candlestick over against the table on the side of the tabernacle, towards the south. And thou shalt put the table on the north side. And thou shalt make an hanging for the door of the tent, of blue and purple and scarlet, and fine twined linen, wrought with needlework.
And thou shalt make for the hangings 5 pillars of shittim wood, and overlay them with gold, and their hooks shall be of gold, and thou shalt cast 5 sockets of brass for them. ஸோ இந்த கடைசியா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதுல 34வது வசனம் 35வது வசனத்துல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த உடன்படிக்கை பெட்டி வைப்பாங்க. அதே மாதிரி பரிசுத்த ஸ்தலத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா குத்து விளக்கு, அதுக்கப்புறமா சமூக தப்ப மேஜை இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதே இது 36வது வசனம் 37வது வசனத்துல வந்தோம் அப்படின்னா இளநீல நூல், ரத்தாம்பர நூல், சிவப்பு நூலால் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா சித்திர தையல் வேலையா ஒரு தொங்கு திரையை பண்ணணும். இது எதுக்கு அப்படின்னா என்ட்ரன்ஸ், அந்த டேபர்நாக்கிளோட என்ட்ரன்ஸ் பண்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸா உருவாக்குறதுக்கு ஒரு கர்டன் பண்ணிருக்கணும். ஸோ அததான் வந்து 36வது வசனம் 37வது வசனத்திலயும் நம்ம வந்து பார்க்க முடியுது. 37வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா 5 தூண் பண்ணணும். ஸோ அந்த தூண் எல்லாம் பொன் தகட்டால மூடி இருக்கணும். அதுக்கு வந்து பொன் கொக்கிகளை பண்ணணும். அதுக்கு பேஸ் நம்ம பார்த்தோம்னா ஒரு வெண்கல பாதங்கள் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன், அவுட்டரா நம்ம வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு டோர் மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து இப்படிதான் வந்து அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கான போர்ஷன் வந்து 26th சாப்டர்ல எழுதப்பட்டிருக்கு. ஸோ நம்ம அடுத்ததா வந்து என்ன பார்க்க போறோம்னா 27வது அதிகாரம். ஸோ 27வது அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் 8 வசனம் வந்து ஆல்டர் ஆஃப் சாக்ரிஃபைஸ், பலிபீடம். அதே மாதிரி நம்ம 9ல இருந்து 19 பார்த்தோம்னா பிராகாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இதுல நம்ம பார்த்தோம்னாலுமே இந்த 27 ஃபர்ஸ்ட் வசனத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம்னா அந்த பலிபீடத்தோட அந்த டைமென்ஷன் இருக்கும். அது வந்து 5 முழம் நீளம் இருக்கணும், 5 முழம் அகலம் இருக்கணும். அதே மாதிரி அதையுமே சித்தி மரத்தாலதான் அதை வந்து பண்ணியிருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். இது 3 முழ உயரம் இது வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி அந்த பலிபீடத்திலயுமே 4 கார்னர்லயுமே ஒரு கொம்புகள் பண்ணு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து அதாவது நம்ம இந்த ஆசரிப்பு கூடாரம் இதுல வந்து நிறைய அது வந்து பொன்னினால் மூடு, பொன் தகட்டால் மூடு இப்படிதான் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா இந்த பலிபீடம் வந்து பொதுவா அதை வந்து வெண்கலத்தால அதை வந்து மூடணும் அப்படிங்கறது வந்து நமக்கு சொல்லப்படுது. அதே போல நம்ம 3rd verse எல்லாம் பார்த்தோம்னா அந்த பலியிட்டதுக்கு அப்புறம் நமக்கு சாம்பல் வரும்ல. சோ அந்த சாம்பலை வந்து நீ எடுக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சட்டி, கரண்டி, கிண்ணங்கள், முள் துறடுகள், ஸோ இதெல்லாம் நீ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். இந்த பனிமுட்டி எல்லாமே இது எல்லாமே ஃபுல்லாவே இது வந்து பிரான்ஸ்ல தான் பண்ணப்பட்டிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம 4th verseல பார்த்தோம்னா அந்த பலிபீடத்துக்கு நடுவுல வந்து ஒரு நெட்டு மாதிரி ஒரு வலை பின்னல் பண்ணி அதை வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம 6th verseல இருந்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பலிபீட இவங்க வந்து ஃபுல்லாவே அவங்க டிராவல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த பலிபீடத்தை தூக்கிட்டு போறதுக்கு எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு தண்டுகள் பாய்ச்சி நடுவுல வந்து ஒரு தண்டு பாய்ச்சறதுக்கு ஒரு அங்கேயும் ஒரு கொக்கி மாதிரி பண்ணிருப்பாங்க. அங்க வந்து ஒரு தண்டு, ஒரு ஸ்டிக், பெரிய ஸ்டிக் மாதிரி கட்டை மாதிரி ஒண்ணு பாய்ச்சிட்டா அதை வந்து வச்சு அந்த பலிபீடத்தை தூக்கிட்டு போக முடியும்ல. ஸோ அந்த இடம் வந்து இங்க வந்து 6th verse 7th verseல சொல்லப்பட்டிருக்கும். ஸோ இதையுமே நம்ம வந்து வீடியோ பார்ப்போம். இது ஒரு 1 minute வீடியோ. 1 minute. And thou shalt make an altar of shittim wood, 5 cubits long and 5 cubits broad. The altar shall be 4 square, and the height thereof shall be 3 cubits. And thou shalt make the horns of it upon the 4 corners thereof. His horns shall be of the same, and thou shalt overlay it with brass. And thou shalt make his pans to receive his ashes, and his shovels, and his basins, and his flesh hooks, and his fire pans. All the vessels thereof thou shalt make of brass. And thou shalt make for it a grate of network of brass. And upon the net shalt thou make 4 brazen rings in the 4 corners thereof. And thou shalt put it under the compass of the altar beneath, that the net may be even to the midst of the altar. And thou shalt make staves for the altar, staves of shittim wood, and overlay them with brass. And the staves shall be put into the rings, and the stave shall be upon the 2 sides of the altar, to bear it. Hollow with boards shalt thou make it, as it was showed thee in the mount, so shall they make it.
ஸோ இதுதான் வந்து நம்ம அந்த பலிபீடம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததா நம்ம பார்த்தோம்னா இந்த அதிகாரத்துல 9வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரைக்கும் பிராகாரத்தை எப்படி உண்டு பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல நம்ம பார்த்தோம்னா பிராகாரம் போது கோர்ட்யார்ட் நமக்கு தெரியல. கோர்ட்யார்ட்னா என்ன, இப்போ வந்து ஒரு இப்ப ஒரு பேலஸே இருக்கு, சுத்தி ஒரு காம்பவுண்ட் வாலோட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா அந்த பேலஸ் ஒரு பில்டிங். இப்ப நம்ம வீட்லயே நம்ம வீடு இருக்கும், சுத்தி நமக்கு வெளி இடம் இருக்கும் இல்லையா, காம்பவுண்ட் வாலுக்குள்ள பட் வீடு இல்லாத போர்ஷன், அந்த வெளி இடம் இருக்குல்ல, அதுதான் பிராகாரம், கோர்ட்யார்ட் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுல வந்து இந்த பிராகாரம் எப்படி பண்ணப்படுது அப்படின்னா, இதுக்குமே ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் சவுத் சைடோட டைமென்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து தெற்கே வந்து எப்படி பண்ணப்படுது அப்படின்னா, மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்ட 100 முழ நீளமான தொங்கு திரைகள் வந்து ஃபர்ஸ்ட் பண்ணணும். அது வந்து முடிச்சதுக்கு அப்புறமா இத வந்து அந்த தொங்கு திரைகள் அது வந்து ஸ்ட்ராங்கா நிக்கிறதுக்கு ஒரு பேஸ் வேணும்ல. ஸோ இது வந்து 10வது வசனத்துல எப்படி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அதுக்கு வெண்கல 20 தூண் பண்ணணும். அந்த 20 தூண்களும் நிக்கிறதுக்கு 20 பாதங்கள், நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த சாக்கெட்ஸ் அது வந்து பண்ணணும். அந்த தூண்களின் அந்த தூண்கள்ல வந்து கொக்கிகள் மேல இருக்கணும். ஏன்னா இது வந்து தொங்கு திரை வந்து அது வந்து ஒரு துணி மாதிரி ஒரு மெட்டீரியல் தானே, கிளாத். ஸோ அது வந்து நிக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்ல. ஸோ அதுக்கு வந்து ஒரு கொக்கிகள் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த 10வது வசனத்துல கொடுத்திருப்பாங்க. அந்த தூண்களுடைய அந்த கொக்கிகள் அதோட இது வந்து வெள்ளியினால் செய்யப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே மாதிரி 11வது வசனம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து தென்புறம் சவுத் சைட் முடிச்சுட்டு அதே மாதிரி 100 முழத்துல தொங்கு திரையை பண்ணி நம்ம எங்க பண்ணணும் அப்படின்னா வட பக்கத்துல நார்த்தன் சைட்ல நம்ம அது வந்து பண்ணணும். அதுக்கும் அதே சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருக்கும். 100 முழத்துல ஒரு தொங்கு திரை பண்ணணும், அதுக்கு வந்து 20 தூண் பண்ணணும், அந்த 20 தூணை நிக்க வைக்கிறதுக்கு 20 வெண்கல பாதங்கள் பண்ணணும். ஸோ அந்த இது எல்லாத்தையும் பிடிச்சுக்கிறதுக்கு, அந்த தூண்களை பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு வெண்கல வெள்ளியினால என்ன பண்ணணும்னா கொக்கிகளும் பூண்களும் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது வந்து நார்த் சைட் சவுத் சைட் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஆசரிப்பு கூடாரத்துலயுமே அடுத்ததா எந்த டைரக்ஷன் போவோம் அப்படின்னா வெஸ்ட் சைடு தானே. ஸோ இது 12வது வசனத்துல பிராகாரத்தின் மேற்பக்கமாக அப்படின்னு இருக்கும். இந்த மேற்பக்கம்ங்கிறது நம்ம மறுபடியும் சொன்ன மாதிரி அது வெஸ்ட் சைடு. ஸோ அங்க என்ன பண்ணோம் அப்படின்னா 50 முழ தொங்கு திரை. ஸோ நம்ம இந்த ஆசரிப்பு கூடாரம் பார்த்தோம்னா அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து சவுத் நார்த் வந்து ஒரு ஷேப்ல இருக்கு அப்படின்னா, நமக்கு அடுத்ததா வெஸ்ட் ஈஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல, ஸோ கம்மியா தானே இருக்கணும். ஸோ அதோட லென்த் பார்த்தோம் அப்படின்னா 50 முழ நீள தொங்கு திரை பண்ணணும். அதுக்கு வந்து 10 தூண்கள் போதும். அந்த 10 தூண்களை நிப்பாட்டுறதுக்கு நமக்கு 10 பாதங்கள். இதே மாதிரி அடுத்ததா எங்க போறோம் அப்படின்னா ஈஸ்ட் சைட். ஸோ ஈஸ்ட் சைட்ல என்ன பண்றோம் அப்படின்னா, இதை நம்ம மென்ஷன் பண்ணிருக்க இந்த வார்த்தை கூட கவனிச்சுப்போம். சூரியன் உதிக்கிற திசையாகிய கீழ்பக்கத்து பிராகாரத்தில். இதுல என்ன பண்ணணும்னா 50 முழ அகலம் இருக்கணும். பட் அது கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அந்த ஈஸ்ட் சைட்ல தான் நமக்கு வாசல் வரப்போகுது. ஸோ அந்த வாசலுக்கு தேவையான அந்த இடத்தை விட்டுட்டு மீதி உள்ள இடத்துலதான் அந்த தொங்கு திரைகள் வந்து தொங்க விடப்படும் அப்படிங்கிறது வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இதுல நம்ம பார்த்தோம்னா 15 முழ நீளமான தொங்கு திரை பண்ணணும். ஒரு சைட்ல லெஃப்ட் சைட்ல 15 முழம், அதே மாதிரி ரைட் சைட்ல 15 முழம் இருக்கும். அதுக்கு 3 தூண்கள் 3 பாதங்கள். அதுதான் 15th வசனத்துலயுமே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா அந்த வாசல் பண்ணணும்ல, அதாவது நம்ம உள்ள போயிட்டு வரணும். ஸோ அது வந்து நமக்கு கேட் மாதிரி வச்சுக்கலாம். அந்த கேட் மாதிரிங்கிறது வந்து எப்படி இருக்கும்னா அதுவுமே ஒரு கர்டன் ஸ்டைல்ல தான் இருக்கும். ஸோ அது வந்து எப்படி இருக்கும், 16வது வசனத்துல பார்த்தோம்னா அந்த பிராகாரத்தின் வாசலுக்கு இளநீல நூல், ரத்தாம்பர நூல், சிவப்பு நூல் இது எல்லாத்தையும் சேர்த்து திரிஞ்ச ஒரு பஞ்சு நூலான ஒரு சித்திர தையல் வேலையாய் 20 முழ நீளமான ஒரு தொங்கு திரை அதுக்கு வந்து பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம பார்த்தோம்னா 4 தூணும் 4 பாதங்களும் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து இதையும் நம்ம பார்த்தோம்னா சுற்று பிரகாரத்தின் தூண்கள் எல்லாம் வெள்ளியினால் பூண் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். அதுக்கு கொக்கியும் வந்து வெள்ளியினால இருக்கணும். பாதங்கள் வந்து வெண்கலத்தினால இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ மொத்தமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா 18வது வசனத்துல இந்த மொத்த ஸ்ட்ரக்சருக்குமே நம்ம டைமென்ஷன் பார்த்தோம்னா பிராகாரத்தின் நீளம் 100 முழம், அப்புறம் அகலம் வந்து 50 முழமும், இருபுற அகலமும் 50 முழமும், உயரம் 5 முழமுமா இருக்கணும். அதன் தொங்கல்கள் திரிந்த மெல்லிய பஞ்சு நூலால் செய்யப்பட்டு அதன் தூண்களின் பாதங்கள் வெண்கலமாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம பார்த்தோம்னா 19வது வசனத்துல வாசஸ்தலத்துல இருக்குல்ல, சோ இந்த வாசஸ்தலத்துக்கு அடுத்த எல்லா பனிமுட்டுகள் இது எல்லாமே வந்து
வெண்கலமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஆசரிப்பு கூடாரம் எல்லாத்துமே வந்து பொண்ணுனால செய்யப்பட்டதா இருக்கும். அந்த பிராகாரத்துல இருக்கிற பலிபீடம், அதுல அவங்க யூஸ் பண்ற அந்த சின்ன சின்ன மெட்டீரியல்ஸ், கரண்டி, ஒரு பாத்திரம், அந்த இது எல்லாமே வெண்கலமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பேஸ் எல்லாம் வந்து வெள்ளினால இந்த பிராகாரத்தினுடைய அந்த அவுட்டர் எண்டை வந்து பண்ணிருக்கிறதே நம்ம பார்க்கலாம். இதையுமே நம்ம இந்த ஒரு 2 minutes வீடியோவா பார்த்தா இன்னும் கிளியரா இருக்கும். And thou shalt make the court of the tabernacle for the south side southward. There shall be hangings for the court of fine twined linen, of 100 cubits long for one side, and the 20 pillars thereof, and their 20 sockets shall be of brass. The hooks of the pillars and their fillets shall be of silver. And likewise for the north side in length there shall be hangings of 100 cubits long, and his 20 pillars and their 20 sockets of brass, the hooks of the pillars and their fillets of silver. And for the breadth of the court on the west side shall be hangings of 50 cubits, their pillars 10, and their sockets 10. And the breadth of the court on the east side eastward shall be 50 cubits. The hangings of one side of the gate shall be 15 cubits, their pillars 3, and their sockets 3. And on the other side shall be hangings 15 cubits, their pillars 3, and their sockets 3. And for the gate of the court shall be an hanging of 20 cubits, of blue and purple and scarlet, and fine twined linen, wrought with needlework. And their pillars shall be 4, and their sockets 4. All the pillars round about the court shall be filleted with silver, their hooks shall be of silver, and their sockets of brass. And the length of the court shall be 100 cubits, and the breadth 50 everywhere, and the height 5 cubits of fine twined linen, and their sockets of brass. All the vessels of the tabernacle in all the service thereof, and all the pins thereof, and all the pins of the court shall be of brass. And the breadth 50 everywhere. ஸோ இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன் இவ்வளோதான். இதுல நம்ம ஒன்று நோட் பண்ணோம் என்ன அப்படின்னா, இது வந்து இந்த என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, இது வழியா தான் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு அவங்க பலியிடுறதுக்கு உள்ள போவாங்க. இந்த என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா ஈஸ்ட் சைடு இருக்கும். இது நல்லா நம்ம நோட் பண்ணோம்னா அவங்க அந்த காலத்துல நிறைய வந்து இந்த சூரியனை வந்து ஒரு கடவுளா அவங்க வந்து வச்சிருப்பாங்கல்ல, சன் காட். ஸோ அதை வந்து அந்த சூரியனை வந்து ஒரு கடவுளா அவங்க வர்ஷிப் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸோ அவங்க ஈஸ்ட்ல சன் ரைஸ் ஆகும்போது அவங்க வந்து அந்த சூரியன் வந்து அவங்களுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அந்த சூரிய கடவுளுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸுமே கொடுக்காத மாதிரி தான் நம்ம அவங்க வர்ஷிப் பண்ண உள்ள போறது இருக்கும். இல்லைன்னா அவங்க அதை வந்து தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கல்ல, அது வந்து கடவுள் அங்க இருக்காரு, அந்த சூரியனை நோக்கி தான் நாங்க போனோம், அதுகிட்ட ப்ரேயர் பண்ணதுனாலதான் எங்களுக்கு எல்லாமே நல்லா கிடைச்சது அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணாதபடி ஆண்டவர் வந்து அந்த ஸ்ட்ரக்சரையுமே சூரியனை பின்னாடி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரா அவர் வந்து ஆண்டவர் வந்து அதை பிளான் பண்ணும்போதே அப்படி அது பிளான் பண்ணப்பட்டது நம்ம இங்க பார்க்கோம். இது வந்து இது அபவுட் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட பைபிள் ஸ்டடி. ஸோ இது அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுல நம்ம மெசேஜ்ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 26வது அதிகாரம் 30வது வசனத்திலையும் 27வது அதிகாரம் 8வது வசனத்திலையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோசேக்கு வந்து மலையில் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே செய் அப்படின்னு சொல்லிதான் சொல்லப்பட்டிருக்கும். இதுல மோசேயோட பேக்ரவுண்ட் நம்ம பார்த்தோம்னா அவர் நல்லா ஈஜிப்ட்லயே வளர்ந்தவர். ஈஜிப்ட் நமக்கு தெரியும்ல, நல்லா அவங்க வந்து பயங்கரமான பில்டிங்ஸை கன்ஸ்ட்ரக்ட் பண்றவங்க, பேலஸ் பெருசா இருக்கும், அவங்களோட டெம்பிள்ஸ், அப்புறம் பிரமிடு, டோம்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஆர்கிடெக்சரல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அவர் அதெல்லாம் பார்த்து அவர் வந்து வளர்ந்தவர். ஆனா கூட அவர் வந்து ஆண்டவர் ஒரு மாதிரியை காண்பிக்கும் போது அந்த மாதிரியின்படி மட்டும்தான் அவர் வந்து செய்யறாரு அப்படிங்கிறதையுமே நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரியின்படி அவர் செஞ்சாருங்கிறது யாத்திராமம் 39வது அதிகாரம் 43வது வசனத்துல அப்படி செய்யப்பட்டது அப்படிங்கிறதுமே நமக்கு வந்து எழுதப்பட்டிருக்கும். ஸோ அப்ப வந்து எவ்வளவுதான் அந்த நம்மளோட அந்த ஆர்கிடெக்சரல் நாலேஜ், அவரோட அந்த எக்ஸ்பீரியன்சஸ் இருந்தா கூட அது எதையுமே மோசே வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஆண்டவர் சொன்னதை அப்படியே வந்து அவர் செஞ்சார் அப்படிங்கிறது நமக்கு வந்து லெசன். ஸோ
we are called to do what God showed or said to us. No second thoughts. அதே மாதிரி மோசையினுடைய அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே அங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. அவருடைய அந்த ஆர்கிடெக்சரல் நாலேஜ், ஏன்னா மோசே சகல கலைகளையும் வந்து கற்று தேர்ந்தவரா இருந்தார் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த கட்டட கலைகளுமே அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஆனா கூட அது எதையுமே அவர் கொண்டு வராம ஆண்டவர் சொன்ன அந்த மாதிரி அதை வந்து அப்படியே எக்ஸாக்டா அவர் வந்து செஞ்சதை நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த அங்க உள்ள நிறைய பேர் பெரிய பெரிய பில்டிங்கை பார்த்திருப்பாங்க. அப்ப இது இப்படி கட்டலாம் அப்படி கட்டலாம், அந்த மாதிரி எந்த நாலேஜும் இல்லை, எந்த இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, மத்தவனை பார்த்து எந்த கம்பேரிசன் கிடையாது, இவன் அட்வைஸ் அவன் அட்வைஸ் எதுவுமே இல்லை. அப்படியே ஆண்டவர் சொன்னா அதை அப்படியே வந்து அவர் வந்து செய்யறதை நம்ம பார்க்கலாம். ஸோ அவரை மாதிரி நம்மளுமே we are called to do what we got instructed from God. அதே மாதிரி அவர் வந்து ஆண்டவருடைய அந்த ஒரு ஆசையை பூமியில நிறைவேற்றினார். ஏன்னா ஆசிரிப்பு கூடார் வந்து ஒரு பரலோகத்தோட மாடல். ஸோ அதை வந்து அவர் வந்து ஃபுல்ஃபில் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறோம். ஸோ we are called to fulfill God's desire on earth. We are called to execute heavenly plans and we are called to do what God showed or said to us. ஸோ இது வந்து நான் வந்து இந்த போர்ஷனை வந்து மெடிடேட் பண்ணும்போது கற்றுக்கொண்டேன். ஸோ நம்ம அடுத்ததாகவும் அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் நம்ம வந்து அந்த ஆசாரியனோட ட்ரெஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து மெடிடேட் பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ரேயர் பண்ணி என் பண்ணுவோம். வேற யாராவது ஏதாவது பாயிண்ட்ஸ் இதை ஆட் பண்ணணுமா, ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணுமா? சரி, நம்ம ப்ரேயர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஜெயின் க்ளோசிங் ப்ரேயர் பண்ணிடுறேன். எனக்கு அந்த பண்றது ஜபம் அன்புள்ள பல்லவத்தவர்களே, குறிப்பிட்ட அந்த வருஷம் ஒதுநாளுக்காக நன்றி கேட்டா, இன்றைக்கு கூட நாங்கள் பேசுவோம் யூத் கூடி இன்றைக்கு கூட உங்களுடைய அந்த யாத்திராவும் 27 அதிகாரத்தை தியானிக்க திருப்பி செஞ்சீங்க. அதுக்காக நன்றி ஐயா. இன்னைக்கு கூட எங்களுக்கு நீங்க அந்த ஒரு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கூட நீங்க மோசைக்கு எவ்வளோ ஒரு ஒரு அற்புதமாகவும் ஒரு 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 சிற்பக்கலையுடன் அந்த ஒரு ஒரு ஆர்கிடெக்டை நீங்க வந்து அவ்வளோ அழகா நீங்க டீச் பண்ணி அதை வந்து சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது ரொம்ப வியக்கத்தக்க இருந்துச்சுப்பா. நாங்க கூட இன்னைக்கு 2வது நாங்க இன்னைக்கு அதை அறிந்துப்பா. அது மாதிரி எங்களோட வாழ்க்கை திருப்பி கூட நீங்க அழகாக ஒவ்வொரு இதையும் நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க. அதுக்கு நாங்க ஒப்பு கொடுத்து மண்டையில் நாங்க எதுக்கு ஏசப்பா. உங்களுக்கு நீங்க அந்த ஒரு உணர்வை தாங்க. உண்மை நாங்கள் ஆராய்ச்சியும் பிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் அந்த இன்னும் அநேக பேர் இன்னைக்கு பங்கு பெற முடியாதவங்க கூட இந்த அந்த வீடியோ ரெக்கார்ட் மூலமா கூட அவங்க இன்னும் கட்டுக்குள்ள இருக்க பாராட்டுங்க. இன்னும் வரக்கூடிய அடுத்த வாரத்தை கூட உங்க கருத்தை ஒப்படைக்கிறோம். நீங்க எல்லாரையும் சுகம்ல நாளைக்கு பாராட்டு கொள்ளுங்க. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் இதை கற்றுக்கொள்றது கூட நாங்கள் எங்கள் வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதை எங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக நாங்கள் பிரயோஜனப்படுத்திக்கொள்ள அது வந்து அறியாத மக்களுக்கு நாங்கள் கொண்டு போய் பேசணும். அதுக்காக எங்களுக்கு திருவியலுமே இறக்கத்தை அடைஞ்சிருப்பா. மீதான வேலையை கூட உங்களுடைய கருத்தை போயிடுச்சு நாட்கள் வேண்டிக் ஆமாம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Praise the Lord. Praise the Lord, Jane. Praise the Lord, Ansha. Praise the Lord, Jeffy.